செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உணவு உடுக்க உடையன் தங்கி இருப்பிடம் தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றோருக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கணவன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, உடன்பிறப்புகளுக்காக, நீர் கொடுத்த சபைக்காக, நீர் கொடுத்த தமிழகத்திற்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஆயர்களுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தொடங்கும் முன்பு உங்களுடைய பாதத்திலிருந்து தொடங்குகிற கிருபை தந்தீர். எவ்வளோ இடர்பாடுகள் மத்தியிலே, தடைகள் மத்தியிலே இந்த ஊழியத்தை நீர் நடத்தி வருகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்ம சேர்ந்து கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு பாடுவோம் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எவ்வளவு வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் மத்தியிலும் உம்மை பார்க்கிற கிருபை எங்களை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வசனத்தை நம்பி எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன், உடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாக்குகிறோம். உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிறீர். உடைய வசனத்தை அனுப்பி எங்களை விடுதலை ஆக்குகிறீர். எங்கள் அவயவங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறீர், அது இயங்குகிறது. காய் ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பொழுதும் உச்சன் தலையிலிருந்து கண்கள், நாசி, த்ரோட், கைகள், ஷோல்டர்ஸ், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், ஜீரண உறுப்புகள், கை, கால்கள், இவைகளிலே ஏற்பட்டிருக்கிற எல்லா வியாதிகளும், சருமத்திலே காணப்படுகிற எல்லா தொற்றுகளும் இயேசுவின் நாமத்திலே, விசேஷமாக இந்த நாட்களிலே பயமுறுத்தி கொண்டிருக்கிற சுகர், பிபி போன்ற இந்த வியாதிகளையும், கொலஸ்ட்ரால் போன்ற இந்த வியாதிகளையும் கர்த்தர் இப்பொழுதே, எல்லாம் கரங்களை உயர்த்துங்க, இப்பொழுதே எங்களை குணமாக்குங்க என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் குணமாக்குங்க என்று சொல்லுங்க.
இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அஷூரன்ஸ். இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவர் மனுஷன் அல்ல, மனமாறு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? எனவே அவர் சொன்னதை செய்வார். ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த வியாதிகள் எல்லாம் விலகட்டும், நோய்கள் எல்லாம் விலகட்டும், மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகட்டும், தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும். யாரோ இந்த சூசைடல் தாட்டில் ரொம்ப கலங்கி போயிருக்கீங்க, கவலையப்படாதீங்க. நீங்கள் நினைத்தது போல அது எதுவும் நடக்காது. என் ஆண்டவர் நினைத்தது போல தான் எல்லாமே நடக்கும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தரும்படி என்ற வார்த்தை ஒருவேளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. திருமண தடைகள் மாறட்டும். நிறைய பேருக்கு நடக்குது திருமணம், அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை பேரு, அநேகருக்கு பிள்ளை பேரு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அப்படியே இன்றைக்கும் கூட ஒரு அதிசயத்தை செய்வீரார். இந்த கோடை காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சௌரியங்களை கர்த்தர் நீக்குவீராக. ஆண்டவரே, விசேஷமாய் பெரியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கோடை காலத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிற துயரங்களும் துன்பங்களும் அசௌரியங்களும் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சாபங்கள் விலகட்டும். அப்பா, கடனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு 15 லட்சம் ரூபா கடன் இருக்குது, எனக்கு 20 லட்சம் ரூபா கடன் இருக்குது, எனக்கு 5 லட்சம் ரூபா கோடிக்கணக்கில் கடன் இருக்குது. என் ஆண்டவராலே எல்லா கடனையும் என்னால் அடைக்க கர்த்தர் உதவி செய்வார். அவர் பரலோகத்தின் வாசலில் பொக்கிஷ சாலையை திறந்து கொடுப்பார். ஆண்டவரே, என் சத்துருக்கள் என் தலைமையில் ஏறி போகிறாங்கப்பா, தினம் என்னை பற்றி தான் பேசி தலையை தொலுக்குகிறாங்க, எனவே அவர்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆயுத சாலையை நான் திறப்பேன். கோலியாத்துக்கு எதிர்த்து நின்ற ஆண்டவர் என் தேவன் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். நாம் சும்மா இருப்போம். வீடு வாங்க வேண்டும் என்று விரும்புகிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு நிலையான வீட்டை கட்டி அவர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க வாழ்க்கையில். பிள்ளைகள் தேர்ச்சி, அநேகருக்கு இது ஒரு கவலை, நீட் கவலை, பிள்ளைகளுடைய அடுத்த படிப்பு +1 +2 கல்லூரி, டாக்டர், இன்ஜினியர், இந்த சீட் கனவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமாய் மாறட்டும். பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அனைவருடைய விண்ணப்பங்கள் இதுவாக தான் இருக்கு. ஆண்டவரே, எனக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, எப்படியாவது உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்குறாங்க. என் தேவன் தாமே அவர்கள் பிள்ளைகள் ஃபீஸ் கட்டும்படியா அவளுக்கு உதவி செய்ய ஆத்துமாக்களை எழுப்பி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவாங்க. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தா அவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு காரியம் அது மேன்மையானதான். வேதம் சொல்கிறது அது மேன்மையானது. அதுதான், அது சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்கும். உபத்திரவத்தின் கடைசி நிமிடங்களில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்க. நிச்சயம் கர்த்தர் இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது இந்த வாரத்திலேயோ ஒரு பெரிய அற்புதத்தை நமக்காக செய்ய போகிறார். ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லிட்டு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு நான் இன்றைய செய்திக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்களாக நான் நிறைய பேருக்கு லிங்க் அனுப்புகிறது இல்லை. அது ப்ராட்காஸ்டிங்கில் வரும். நான் ஒரு வாழ்த்து செய்தியோடு கூட உங்களுக்கு அனுப்புவேன், ஒரு விஷயோடு கூட அனுப்புவேன். ஆனாலும் ஏதோ வாட்ஸ்அப்பில் இந்த ப்ராட்காஸ்டிங்கில் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால் நமக்கு முழுசுமாக அனுப்புவதில் தடைப்பட்டிருக்கிறது. எனவே உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா,
இதை பார்க்குறவங்க, நீங்கள் ஒருவேளை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் வரலைன்னாலும் சொல்லி, நீங்கள் நேராக போய் என்னுடைய பேரை டைப் பண்ணுங்கள், கிளெமென்ட் ஜெயந்தி ராஜன் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ யூடியூப் இருக்கும்ல, அதில் மைக் இருக்கும், மைக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை அழுத்திட்டு என் பேரை சொல்லுங்கள். நம்முடைய அந்த காலை ஜெபம் சரியாக 5:30 மணிக்கு வந்துடும். அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இன்னும் தேடுதலுக்கு பிறகு நண்பர்கள் உதவியோட இந்த சேனல்னு ஒன்று இருக்குது. அந்த லிங்கை சில பேருக்கு நான் அனுப்பி கொண்டு இருக்கிறேன். சேனல் லிங்க். அந்த சேனல் லிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் நான் முன்னே அனுப்பினது போல் திரும்ப உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து சேர்ந்துடும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பினேன். டி வரைக்கும் அனுப்பினேன். அடுத்த நாள் நான் டியிலிருந்து என்னால் எவ்வளோ முடியுதோ அது ஒரு 65 நபர்கள் கொண்ட ஒரு சேனல். அது என்னால் முடிந்த வரைக்கும் எல்லாருக்கும் அனுப்ப நான் பிரயாசப்படுகிறேன். எனவே அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ அப்படின்னு பட்டன் அழுத்திட்டிங்கன்னா தினந்தோறும் உங்களுக்கு அந்த லிங்க்கு பாப்பப் ஆகும். அது வரும். நீங்கள் உடனே அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அல்லது 3வது என்னுடைய ஸ்டேட்டஸ் போனீங்கன்னா, என் ஸ்டேட்டஸில் என் மூஞ்செல்லாம் இருக்கும். இருந்தாலும் டெய்லிலாம் மாற்றுற பழக்கமோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. எனவே நம்முடைய ப்ரேயர் தான் லிங்காக இருக்கும், யூடியூப் ப்ரேயர். அந்த யூடியூப் ப்ரேயரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஒருவேளை மெசேஞ்சர் யூஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய ஃபேஸில் அல்லது என்னுடைய முகநூலில் ஃபேஸ்புக்கில் இந்த மார்னிங் ப்ரேயரை தினந்தோறும் லிங்க் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் போடுறேன், மெசேஞ்சரில் போடுறேன். அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நம்ம எப்படியாவது 1/2 மணி நேரமாவது நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் இவ்வளோ பிரயாசம். ஆண்டவர் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று கேட்டார். அதனால தான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையும் ஆண்டவருடைய வாஞ்சையும் என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது நம்முடைய ஃபாலோயர்ஸை அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை நாம் வழி நடத்திட்டோம்னா 30 நிமிடம் அவங்க 30 நிமிடம் அவங்க செல்ஃப் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர், தனிப்பட்ட ஜெபங்களுக்கு அவங்க அதை பயன்படுத்துவாங்க. ஆக ஒரு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது நம்ம காலையில் ஜெபிக்கிறவங்க ஜெபித்து விடுவோம். அதனால தான் சில வேத வசனங்களையும் நான் வாசித்து ஒரு துதி பாடலை பாடி ஒரு இன்டர்செசரி ப்ரேயர், கையை உயர்த்தி சாலமனை போல, மோசே போல நாம் ஜெபிக்கும் பொழுது, அதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்த, பைபிள் கற்றுக் கொடுத்த பாடம். மோசே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணா, என்ன நடந்தது? இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். கையை இறக்கனா பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள் மேற்கொண்டார். இதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது நம்ம ஒன்று காட்டுறோம் ஆண்டவரிடத்துல. என்னன்னா, எனக்கு ஒத்தாசை பூமியிலேருந்து வராது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலேருந்து வராது, மனுஷனிடத்துலேருந்து ஒத்தாசை வராது. அந்த மனதில் ஒரு ஆழமான ஒரு கன்விக்ஷன் தான். எப்பவுமே நான் கையை தூக்கும் பொழுது அதான் நினைப்பேன், ஆண்டவரே நீங்கள் தான் தரணும், குழந்தையா நீங்கள் தான் தரணும், திருமணமா நீங்கள் தான் தரணும், பணமா நீங்கள் தான் தரணும், வேலையா நீங்கள் தான் தரணும், எனக்கு என்ன வேணாலும் சரி, சுகமா ஆரோக்கியமா நீங்கள் தான். ஒரு 2 நிமிடம் தான் அப்படியே கையை உயர்த்தி, நீங்கள் 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க, கை வலியே வராது. முழங்காலில் நேரம் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க, முழங்கால் வலியே வராது. அதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு, நிறைய சாட்சி இருக்கு. ஒரு 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 சிஸ்டர், அவங்க ஆவடியில் இருக்கிறாங்க, காமராஜ் நகர். அவங்க இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயருக்கு வரும்பொழுது அவங்களால கீழே உட்காந்து எழுந்திருக்கவே முடியாது. நான் அந்த ஆலயத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுற வழக்கம் உண்டு காலையில். அப்போ நான் முழங்காலேருந்து ஜெபம் பண்ணுங்க சொன்னேன், ட்ரை பண்ணாங்க. அதன் பிறகு சாட்சி என்னன்னா, அந்த 40 நாளுக்குள்ளவே அவங்க கால் வலி எங்கே போச்சுன்னே தெரில. அவங்க சொன்னாங்க, திரும்பவும் கூட சொன்னாங்க பார்க்கும் பொழுது, ஐயா அந்த முட்டி வலி எங்கே போனதுன்னே தெரியாது, இப்போ முழங்கால் நின்று தான் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதுதான் சாட்சி. எது முடியாத அதை செய்து பாருங்க. வேதம் வாசிக்க முடியலையா? பரவாயில்ல, திடீர்னு ஒரு எடுத்து வாசிங்க.
பைபிளை திறந்து ஒரு 2 வசனம் 3 வசனம் 4 வசனம், ஒரு அதிகாரம், ஒரு சாப்டர், ஒரு நிகழ்ச்சி, ஒரு சங்கீதம், ஒரு நீதிமொழிகள். இங்கிலீஷ் நல்லா பேசணுமா? இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் நீதிமொழிகள்லாம் வாசித்தீங்கன்னா போதும், 30 நாளில் 31 நாளில் ரொம்ப கிளவராக, அதுவும் கேஜேபி வாசித்தீங்கன்னா, வேர்ஷனை வாசித்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் உங்களால் வெளிநாட்டுக்காரனை விட நல்லா பேச முடியும், இங்கிலீஷ்காரனை விட நல்லா பேச முடியும். பிள்ளைகளுக்கு அப்படி கற்றுக் கொடுங்க. அதனால தான் சரி, தடங்கள் வந்து விட்டது, அதை ரெக்டிஃபை செய்ய நம்ம முயற்சி எடுக்கிறோம். அதனால் இப்படி வழிகள் இருக்குது. ஐயா எனக்கு அனுப்பலை அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு கேட்டேன், எனக்கு எதனா லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், அனுப்புகிறேன்னா ஒருத்தர் கூட சொல்லலை. நல்ல வேலை, அது ஏன் தெரில. ஐயா அனுப்பாதே மேல் தான், ஆஹா ஜபிக்காமல் இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னமோ தெரியல, ஐ டோன்ட் நோ. ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, நீங்கள் என்னை வெறுத்தாலும் சரி, நேசித்தாலும் சரி, இல்லை ஆண்டவரை நீங்கள் நேசித்தாலும் சரி, அல்லது அவரை நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, இந்த 5:30 மணி ஜெபம் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் தாமதமாக வரும், உடனே நீங்கள் குறைத்து சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது உண்மையாகவே இந்த நெட்வொர்க் இஷ்யூஸ் தான் இருக்க வேணும். சில நேரங்களில் என்னுடைய பலவீனம் கூட அதில் இருக்கிறது, மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நல்லா கேளுங்க, ஆண்டோடைய வார்த்தை கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இதில் இருந்ததுன்னா உடனே இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணி, ஐயா நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் எனக்கு முரண்பாடு இருக்குது, இது சரிதானா அப்படின்லாம் கூட என்னை கேட்கலாம். தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்னோட கூட உரையாடுங்க. இல்லை நம்ம ஒன்றா இருந்தவங்க தானே, மோஸ்ட்லி எல்லா சபையிலையும் நம்மோடு கூட இருந்தவங்க தான் நம்மளை பார்க்குறாங்க. எனவே அதற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் டிலே பண்ணுறார்? இதுதான் நம்ம கடந்த வாரங்கள் எல்லாம் டாப்பிக்காக இருக்குது. காரணம் என்னன்னா ஆவியானவர் என்ன நடத்துகிறாரோ, என்னை எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான் என்னை சேர்ந்தவங்களும் அந்த ஆவியானவர் நடத்துகிறார் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறவன். எனக்கு கை வலிச்சதுன்னா நான் சொல்வேன், நிறைய பேர் கை வலிக்குதுன்னு அர்த்தம்னு சொல்வேன். அந்த மாதிரி தான் எனக்கு. இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நம்ம எடுத்துக்கோ. நேற்று நான் தாவீதை பார்த்தோம். தாவீது சின்ன வயசுலேருந்தே, பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டான். அந்த மாதிரி நீங்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதன் பிறகு அவன் வாலிப வயதில் தான் ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அது வரைக்கும் அவன் காத்திருந்தான். நான் சொன்னேன், ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கு யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த அற்புதம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயா கானா ஊரிலே ஒரு திருமணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தாள். இதில் நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார்? என் வேலை இன்னும் வரவில்லை. கொஸ்டின் மார்க். என் வேலை, அம்மா கேட்குறாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என் வேலை இன்னும் வரவில்லை. நாமும் கேட்குறோம், ஆண்டவர் சொல்கிறார் என் வேலை இன்னும் வரவில்லை. சரி, அப்புறம் என்னதான் அப்படி ஒரு வேலை? எதுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார்? ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ளே கொஞ்சம் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே நான் அங்கே சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஒரு கல்யாணம் விமர்சையாக நடக்குது. ஆண்டவரும் அம்மாவும் சிஷ்யர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. போயிட்டு உட்காந்துருக்குறாங்க. சாப்பிட்ற வேலை வந்தது, ஈவினிங் ரிசப்ஷன். இன்னைக்கு ஆவியானவர் சிலருக்கு சொல்கிறத நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கலை என்ற ஒரு பெரிய அங்கலாய்ப்பும், சில நேரங்களில் எல்லாம் தாமதமாகுது, வேலை கிடைக்கல, குழந்தை பெரு இல்லை, என் வீட்டில் பணத்தில் பெரிய குறை இருக்குது, குறைவு பட்டது அப்படின்னு யாராவது நீங்கள் நினச்சிங்கன்னா, சரீரத்தில் ஒரு குறை இருக்குது. குறைனா பவுல் தான் நமக்கு சொல்வான்ல, கண்களிலே ஒரு பெரிய முள், ஒரு குறை இருந்தது, அங்கவீனத்தில் குறை இருக்குது அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இது. ஆண்டவர் ஏன் தாமதப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு உங்களுக்கு தானே வார்த்தை. நீங்கள் நம்பினீங்கன்னா நிச்சயமாகவே இந்த ஜெபம் முடிவுக்குள்ளாகவே உங்களுக்கு பதில் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஏனென்றால் ஆண்டவர்
ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டார். அம்மா வெயிட் பண்ணுங்க. அவர் போறாரு, பந்தியெல்லாம் பார்க்குறாரு. நீங்கள் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அவர் ரிசப்ஷன் ஹால் போகிறாரு, மணம் மேடை பக்கம் போகிறாரு. இப்போ பந்தி போடுகிற ஹால்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பந்தியில் யார் சாப்பிடுவா? ஃபஸ்ட்டு பந்தியில் எல்லா ஐஸ்வர்யவான்களும் முதன்மையாளர்கள் முதல்ல அவங்களுக்கு தான் முதல்ல சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு முதல்ல சாப்பாடு போடுவாங்க. முன்னாடிலாம் ஐயரு ஜெபமணி தான் சாப்பாடு பிளெஸ் பண்ணுவார், அப்புறம் எல்லாம் சாப்பிட போவாங்க. இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயரு சாப்பிட்டாங்கண்ணே சாப்பிடலான்னு இப்போ அந்த மாதிரி எல்லாமே நம்ம மாடர்ன் ஆகிட்டோம்ல. சாப்பிட்டாண்ணே சாப்பிடலான்னு வந்தவங்க சாப்பிட்டாங்களா, அவங்களாம் வெளியில் போனோம். முதல்ல யாராவது ஃபஸ்ட்டு, அதாவது நல்ல முதன்மையானவர்களை கொண்டு வந்து முதன்மை ஆசனத்தில் உட்கார வைப்பாங்க. இப்போல்லாம் பெரிய பெரிய பேலஸ்லலாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஹால், அவங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பஃபே சிஸ்டம், அதுக்கு பணியாளர்கள் அவங்க வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க. அது ஒரு மேலே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பீப்புள், நம்ம மாதிரி பீப்புள் எல்லாம் உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்டே இருப்பாங்க. பிரியாணி, மட்டன், சிக்கன் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒருத்தர் நிற்பாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இவன் எப்போ சாப்பிட்டு முடிப்பான். அந்த சமயத்தில் தான் சாப்பிட்டு முடிச்சா கொஞ்சம் சாதம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்வாங்க. இன்னும் அவங்களுக்கு பயங்கர எரிச்சலாகும். டேய் எவ்வளோடா சாப்பிடுவேன், எவ்வளோ சாப்பிடுவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா கொஞ்சம் ரசம் ஒயிட் ரைஸ் எதாவது இருக்கா, இன்னும் கடுப்பாவாங்க. சில நேரங்களில் நமக்கு சாப்பிட்ற மூடே இருக்காது, ஏன்னா பின்னாடி ஒரு ஆள் நின்றுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய காலகட்டங்கள். அன்றைக்கு எப்படின்னா உண்மையாகவே முதன்மையானவர்கள் யூதர் அபிமார்கள், சீமான்கள் அல்லது ட்ரைப் லீடர்ஸ், அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு பந்தியில் இருப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒயின்லாம் சர்வ் பண்ணப்படும். அவங்களுக்கு பஃபே சிஸ்டம் மாதிரி எல்லா இறைச்சிகளையும் கொண்டு வாங்குவாங்க, அப்பங்களை கொண்டு வருவாங்க. அவங்க என்னென்ன சாப்பிடணுமோ அது எல்லாவற்றையும் முதல்ல கொடுத்து முடிப்பாங்க. இது 7-8 மணியெல்லாம் முடியும். இவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், 6 மணிக்கு சொன்னார் வெயிட் அது 8 மணிக்கு சொல்கிறாரு, தீந்து போச்சு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்றார். இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன், ஏன் வெயிட் பண்ண சொன்னார்? பிரியமானவர்களே, ஆண்டவர் யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவர்தான் முடிவெடுப்பார். நான் சொல்றது உங்களுக்கு தெரியுமா? அது நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம் நினைவிலே கூட அது தோன்றாது, நம்முடைய செவிகளிலே கூட அதை கேட்டிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடைசியாக யார் உட்காருவான்னா ஏழைப்பாழைகள்லாம் உட்காருவாங்க. அவங்க தான் நகர வீதியில் போய் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கல்யாண விருந்தில் நான் முதன்மையான ஆளுங்களை கூப்பிட்டேன், அவங்க வந்து வரலை, பல சாக்குப்போக்கள் சொன்னாங்க. திரும்ப அனுப்புனேன், அவங்களும் வரலை, சாக்குப்போக்கள் சொன்னாங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், போ தெருவோரங்கள் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, வழி அருகே இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, அவங்களுக்கு நீ பந்தியை கொடு. அந்த மாதிரி பீப்புள் வராங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த ஏழை மக்கள் இது வரைக்கும் அவங்க நல்ல உணவே சாப்பிட்டதில்லை, நல்ல உடை உடுத்தினதில்லை, நல்ல வீட்டில் வாழ்ந்ததில்லை, நல்ல வருமானம் அவங்களுக்கு வந்ததில்லை, நல்ல சம்பாத்தியம் அவங்களுக்கு கிடைத்ததில்லை. பெரியவனுங்களே ஏன் டிலே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் சொல்வேன், ஆண்டவர் பாத்திரம் அறிஞ்சு தான் போடுவார். யாருக்கு கொடுக்கணும்னு அவருக்கு முடிவு அவர் கையில் தான் இருக்கு. அதனால இந்த கடைசியில் வந்த ஏழைகள், கடைசியில் வந்த பாமரர்கள், படிக்காதவங்க, கடைசியில் வந்த ஃபெயிலியர் பீப்புள்,
இன்னைக்கு நான் உங்களை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் ரொம்ப ஃபெயில் ஆயிட்டு அல்லது வாழ்க்கையில தோல்வியில கடன்ல, ஐயோ அவங்களாம் நான் பார்க்கவே கூடாது, கடைசியா வந்து சும்மா தலை காமிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது சமுதாயத்துல அங்கீகாரம் இல்லாதவங்க, அந்தஸ்து இல்லாதவங்க, ஒரு கல்யாணம்னா அதுக்குன்னு ஒரு சாரி எடுப்பாங்க, அதுக்குன்னு ப்ளவுஸ் போடுவாங்க, அதுக்குன்னு புது துணி எடுப்பாங்க, புது வேட்டி ஷர்ட் எடுப்பாங்க, கோட் போடுவாங்க, இல்லை? ஏன்னா அப்பதான் நம்மளை மதிப்பாங்க. நகையெல்லாம் போட்டு போவாங்க, அப்பதான் மதிப்பாங்க. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. எங்க உங்களுக்கு கொடுக்கல? முதலாவது யார் சாப்பிடணும்? முதலாவது பிள்ளைகள். அதுல தானே அந்த கானானிய பெண்ணு சொன்னார், முதலாவது பிள்ளைகள் அப்பத்தை சாப்பிட வேண்டும். எனவேதான் அந்த கடைசியில வந்த மக்கள் எல்லாம் முதல்ல சாப்பிட்டாங்க. அதை எதை சாப்பிட்டாங்க தெரியுமா? ஆண்டவருடைய பார்வை. அதான் நம்ம நினைக்க கூட இல்லைன்னு சொன்னோம்ல, நம்ம பார்க்கலன்னு சொன்னோம்ல, நம்ம கேட்கலன்னு சொன்னோம்ல, ஆண்டவருடைய செயல்களை புரியாத நமக்குன்னு சொன்னோம்ல. எப்படி தெரியுமா? அவர் வந்தவனே அந்த 6 கச்சாடையை பார்த்துட்டார், அது காலியா இருக்குதுன்னு பார்த்துட்டார். அவருக்கு தெரியும் இங்க ஒரு குறை வரப்போகுதுன்னு தெரியும். அங்க தண்ணீரை திராட்சரசமா மாற்ற போறேன்றது அவருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே எல்லாம் அறிந்தவர். அவர் யெகோவாயிரேன்னு நாங்க கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். ஆகாருக்கு பக்கத்துல தண்ணீரை உண்டு பண்ணினவர் யார்? பக்கத்துல இருந்ததுங்க, ரொம்ப தூரம் கூட இல்லை, பக்கத்திலே நீருட்டு இருந்தது. அதை திறந்தார், அந்த தண்ணீரை குடிக்க வைத்து அந்த பிள்ளையின் தாயும் உயிரோடு கூட அவர் வாழ வைத்தார்ல. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் தொலைநோக்கோடு பார்க்கிறவர். இப்போ அதை தான் முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சரசம் மிகவும் சுவையா இருந்தது. அப்போ முந்தின திராட்சரசத்தை குடித்தது யாரு? இப்போ நல்ல வசதியா இருக்கிறவங்க. இப்போ நீங்க குறை இல்லாத யாரெல்லாம் சொல்றீங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க சார், அவங்களுக்கு என்ன சார் வீடு இருக்கு, கார் இருக்கு, கல்யாணம் பண்றாங்க குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு என்ன சார் நல்லா இருக்கிறாங்க சார், அவங்களுக்கு என்ன குறை இருக்கு? நான் சொல்றேன், அவங்களாம் முந்தின ரசத்தை குடித்தவங்க. அது ஆர்டினரி ஒன், அது உலக பிரகாரமான ரசம். அது எல்லாருக்கும் கொடுப்பார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீதியின் சூரியனை அவர் உதிக்க பண்ணுவார். ஆனா பிந்தின திராட்சரசம் இருக்குல்ல, என் ஆண்டவராலே மாற்றப்பட்டது. அதை குடிக்கிறவன் தான் இனிக்கு கூட அதை குடிச்சவன் உயிரோடு இருக்கிறான். ஏன் இவ்வளவு தைரியமா சொல்ல முடியுதுன்னா, நான் சேசிங் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு புக் ரான் சார்ல்ஸ் எழுதுனால, அவர் இதே பெத்லேஹேம்ல போய் இந்த கல்யாணத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அங்க இருந்த அந்த கல்யாணத்துல கலந்து கொண்டவர்களிலே சில குடும்பத்தினரோட 1-2 பேரை போய் அவர் ஆய்வு செய்து, அவங்க மூதாதியர்கள் ஆண்டவர் காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செவிவழியாக சொல்லப்பட்ட வேதாகமத்தில் எழுதப்பட்ட இந்த ஒப்புமை கதை அல்லது ஹிஸ்டரிய அவர் கேட்டு அவர் எழுதுகிறார். இன்னும் இருக்கிறார். இதுதாங்க உலகம். முந்தின ரசம் உலகம் கொடுக்கிற எல்லாம் ஆசீர்வாதம், பிந்தின ரசம் ஆண்டவர் கொடுப்பது. ஆண்டவர் ஒரு மிராக்கிளை நமக்கு செய்துட்டாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டு முடிச்சவங்களாம் வெளியில போய் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? ஆண்டவர் வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றி எனக்கு கொடுத்தார். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தார், நான் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அற்புதம், நான் தான் அதை ருசித்து பார்த்தேன், நாங்க தான் அதை குடிச்சோம், எங்க பந்தியில் இருக்கிறவங்க தான் அதை குடிச்சாங்க, நாங்க தான் ஃபர்ஸ்ட். இப்படி சாட்சியா நம்மளை நிறுத்துவார். பெரிய மாடல் குறையில இருக்கிறீங்களா? இல்லை கடைசி ஆயிடுச்சு நினைக்கிறீங்களா? லேட் ஆயிடுச்சு, ஏன் அவ்வளோ தள்ளி போச்சு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க பிந்தின திராட்சரசத்தை நீங்களும் நானும் சுவைக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. பிந்தின திராட்சரசத்தை நீங்களும் நானும் சுவைக்க போகிறோம். குறைவில்லாத சரீரத்துல, பொருளாதாரத்துல, திருமணத்துல, குழந்தை பேரில், வேலை வாய்ப்புல, தேர்ச்சியில, கல்வியில,
அந்தஸ்தில, செல்வத்தில கர்த்தர் யாரை உயர்த்தி பார்க்கிறாருன்னா, கடைசியா வந்த பின்தங்கின மக்கள், டெஸ்டிடியூட் மக்களை பார்க்கிறார். நீங்க நினைக்கலாம், ஐயோ அவங்க பெரிய 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 ஆளுங்க சார், பெரிய ஆளு. ஆண்டுடைய பார்வை என்ன தெரியுமா? நீங்க தான் பெரியவங்க, உங்களுக்கு தான் நான் அற்புதம் செய்வேன், உங்களை தான் நான் உயர்த்தி பார்ப்பேன், உங்களை தான் மகிமைப்படுத்தி பார்ப்பேன். சிறியவனை ஆண்டு ரொம்ப அழகாக எழுதினார். முடிக்கலாம். டேபிளை ஆயத்தப்படுத்தி, எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஏற்கனவே யாருக்கு அந்த பந்தி ஆயத்தப்படுத்தப்பட வேணும், யாருக்கு அந்த திராட்சரசு கொடுக்கப்பட வேணும் அப்படின்னு அவருடைய சிந்தையில வந்து விட்டது. சாப்பிடாம போனவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த மனுஷன் பத்தியா எவ்வளவு பார்ஷியாலிட்டி, நமக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை, இனி அவங்களுக்கு கிடைக்காது, இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது, பிந்தின திராட்சரசம் உங்களுக்கு கிடைக்கும். சோமல்லாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர், நீ எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிடைக்கும் பிந்தின திராட்சரசம் முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை மிகவும் சுவையாக இருக்கும். ஆண்டவர், இந்த ஊழியத்தை ஆசீர்வதி விசேஷமாய். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தாங்குற முடிய பிள்ளைகளை ஆசீர்வதி. மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேகர் படிக்க உதவி கேட்டிருக்கிறாங்க, அவர்களுக்கும் தேவ கிருபையினாலே படிக்கிற உதவிகளை செய்துத்தார். சரீரத்தில் வியாதி பலவீனத்தோடு நோயோடு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை, திருமணமாக வேலை இல்லாமல் குழந்தை இல்லாமல் தேர்ச்சி பெறாமல் நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கடைசியில் வந்தவங்களை ஃபர்ஸ்ட் ஆக்குங்க, முந்தினவரை பிந்தினவராக மாற்றுங்க, பிந்தினவரை முந்தினவராக மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. மறக்காதீங்க, நான் சேனல் அனுப்பும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதுக்கு ஃபாலோ பட்டனை அழுத்தணும். உங்களுக்கு தொடர்ந்து வரும். என்னுடைய ஸ்டேட்டஸில் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் பாருங்கள், இருந்தால் பாருங்கள், இன்ஸ்டாவில் என்னுடைய என்ன சொல்லுவோம், வாட்ஸ்அப்பில் அந்த என்ன சொல்லுவாங்க, அது என்ன நம்ம ஸ்டேட்டஸ், ஆமாம், இன்ஸ்டா ஸ்டேட்டஸில் பாருங்கள், மெசஞ்சர் ஸ்டேட்டஸில் பாருங்கள், எல்லாத்துலேயும் வரும். நீங்கள் இல்லைனா யூடியூப்பில் போயிட்டீங்கன்னா சர்ச் பட்டனில் போய் என் பேரை கிளமெண்ட் ஜெயந்தி ராஜன் அடித்தா அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட டெய்லி உங்களுக்கு லிங்க் தொடர்ந்து வந்துடும். உடனே இமீடியட்டாக நீங்கள் எந்த நேரத்துலையும் பார்க்கலாம். 5:30 மணிக்கு ஷார்ப்பாக போட்டுருவோம். நீங்கள் அந்த நாள் முடிகிற வரைக்கும் எப்பொழுதுன்னு போகலாம். 5:30லேருந்து அடுத்த நாள் காலை 5:30 வரைக்கும் நீங்கள் எப்பொழுதுன்னா பார்க்கலாம். வீட்டில் வச்சுட்டு பாருங்கள், சமைச்சிட்டே பாருங்கள், வேலை செய்துட்டே பாருங்கள், டிவியில் பாருங்கள், ஆண்ட்ராய்டு டிவி இருந்தால் டிவியில் பாருங்கள், நல்லா சத்தமாக வச்சுட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை மிகவும் சுவையாக இருக்கும். ஆமென். பிளஸ் யூ.